portion தான் பார்க்க போறோம். So நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா chordata பத்தி பார்க்க போறோம். So chordatas are characterized by the presence of notochord, dorsal nerve cord and paired gill pouch. So notochord அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு bone like structure, ஓகேவா? ஒரு சப்போர்ட் சிஸ்டம். நமக்கு எப்படி ஸ்பைனல் கார்டு இருக்கோ அதே மாதிரி அதுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி notochordன்றது. And dorsal nerve cord and இதெல்லாம் வந்து ஒரு then gills pouchesனா நம்ம அந்த ஃபிஷ்ஷுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா gills pouch அந்த மாதிரி ஒரு pouches வந்து எல்லாருக்குமே இருக்கு. So notochord is a long rod-like support along the back of the animal separating the gut and nervous tissue. So இது வந்து அனிமல்ஸ்க்கு பின்னாடி இருக்கும், லைக் அது வந்து கட்டும் நர்வஸ் டிஷ்யூவும் செப்பரேட் பண்ற மாதிரி இருக்கும். All chordatas are trichloplastic and polymeric animals. So phylum Chordata is divided into two groups, one is Prochordata and Vertebrata. So ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து Prochordata and Vertebrata இருக்கு. So இது எல்லாமே வந்து tree plasm, which is endo, meso மூணு இருக்கிற ஒரு triplastopetas, ஓகேவா? So first வந்து Prochordata. So the Prochordata are considered as the forerunner of Vertebratas. So based on the nature of the notochord, Prochorda is classified into subphylum Urochordata and subphylum Cephalochordata. ஓகேவா? ஸோ வந்து Chordata வந்து என்னன்னா the forerunner of vertebrate கொஞ்சம் இது மாதிரி. ஸோ அது நேச்சராக வந்து என்னன்னா இதுவே வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து subphylum Urochordata and subphylum Cephalochordata. So first subphylum Urochordata பத்தி பார்ப்போம். Notochord is present only in the tail region of free living larva. So இதெல்லாம் வந்து இந்த subphylumல வந்து இதெல்லாம் வந்து அந்த டெய்ல் மாதிரி இருக்க இடத்துல தான் இந்த notochords வந்து போன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Adults are sessile forms and most degenerate. So adultsக்கு வந்து இது ரொம்ப டெரிசேட்டாக இருக்கும், அது டீஜெனரேட்டாகவும் இருக்கும். The body is covered with a tunic or test. இது வந்து பார்க்க ஒரு tunic இல்லைன்னா டெஸ்ட் மாதிரி ரிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதோட ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் வந்து ஆசிடியன்ஸ். இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆசிடியன். இது பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு விசித்திரமான ஸ்ட்ரக்சராக இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா subphylum Cephalochordata. So Cephalochordata are small fish-like marine chordata with unpaired dorsal fins. So the notochordata extend throughout the entire length of the body. So மீனுக்கு யூஸ்வலாக நம்ம மீனில் வந்து குட்டி 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 முள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நோர்டேட்டா. அந்த முள், அந்த போன், அதோட போன் தான் இது சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்டையர் பாடியில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு முள் இருக்கும், ஓகே, வால் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஆம்பிஃபியஸ் which is equal to ஃபிஷ் தான், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா vertebrata. So the group is characterized by the presence of vertebral column or backbone. So notochord is the embryonic stage gets replaced by a vertebral column, which forms the chief skeletal axis of the body. Vertebrata are grouped into 6 classes. So one group of characteristics. So vertebral column இல்லனா வந்து backbone அப்படின்னு சொல்றது தான் vertebrata. ஸோ நோட்டோகார்டுன்றது வந்து நம்ம சின்ன வயசுல எப்படி வந்து குட்டி போன் மாதிரி இருக்கும், போக போக நம்ம போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்ல. ஸோ இந்த மாதிரி சின்ன வயசுல இருக்கிற போது அது பேர் நோட்டோகார்டுன்னு சொல்லுவாங்க. அதே பெரிய வயசான அது பேர் வந்து வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இது வந்து பேக் போன் மாதிரி. ஸோ இதே வந்து 6 கிளாஸஸ் தான் பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து என்னன்னா cyclostomata. So cyclostomats are jawless vertebrates, which is mouth not bounded by jaws. ஸோ வாய் வந்து ஜாஸ், அந்த நமக்கு எப்படி வாய் வந்து ஜாஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஜாஸே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒன்று. They have a circular mouth. ஸோ இது பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மவுத் இருக்கும். ஸ்கின் ஸ்லிமி அண்ட் ஸ்கேல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பலன்னு ஒன்றும் இது இல்லாமல் என்ன சொல்றது, வளவலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தே ஆர் ectoparasites of fishes. இது வந்து ஒரு ectoparasites of fishesன்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹேக் ஃபிஷ். இது வந்து இது பேர் வந்து ஹேக் ஃபிஷ், ஓகேவா? ஸோ லாம்ப்ரே பார்க்க அப்படியே இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் வந்து species. So fishes are poikilotherimetic, which is cold-blooded aquatic vertebrates with jaws. So the streamlined body is divisible into head, trunk and tail. Locomotion is by paired and median fins. Their body is covered with scales. Respiration is through gills,
The heart is two chambers with a article and ventricle. There are two main types of fishes. One is cartilaginous fish with a skeleton bone of cartilage, example when the shark scales like that. Bony fishes with skeleton made of bones, example scarp and millets. ஸோ வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஷ்ஷஸ்ன்றது ஃபிஷ்ஷஸ் மாதிரி கோல் பிளட்டட் அப்படின்னா தண்ணியில் வாழக்கூடிய ஒரு உயிரினங்கள் தான் கோல் பிளட்டட் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த அதோட ரத்தமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஜாலன்ஸ், நம்ம மீன் வாய் இருக்கும்ல, அந்த ஜாலன்ஸ் அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மீனுனாலே நம்ம என்னென்ன எப்படி பிரிப்போம், தலை தனியா, உடம்பு தனியா, வால் தனியா, அந்த மாதிரி பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது நகர்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபின்ஸ், அந்த குட்டி குட்டி ஃபின்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது மூலியமாக தான் அந்த மீன் வந்து தண்ணியில் நகர்ந்து போகுது. ஸோ ரெஸ்பிரேஷன் வந்து கில்ஸ் சைடில் வந்து ரிங் ரிங்காக கில்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது மூலியமாக தான் அது வந்து மூச்சு விடுது. ஸோ இது ஹார்ட்டுக்கு வந்து ரெண்டு சாம்பர் இருக்கு, ஒன்று வந்து ஆர்டிக்கல் அண்ட் வென்ட்ரிக்கல் சாம்பர்ஸ் இருக்கு. ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை ஃபிஷஸ் இருக்கு. ஒன்று வந்து கார்டினல் ஃபிஷஸ். கார்டினல் ஃபிஷஸ்னா இது எலும்பு கூடு மாதிரி இருக்கும், ஓகேவா, அந்த நம்ம மண்டை ஓடு மாதிரியே இருக்கும் அந்த மீனுக்கெல்லாம் பார்க்க, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான போன்ஸ் வச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பேர் வந்து ஷார்க்ஸ் அண்ட் ஸ்கேட்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஷார்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டை பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது ஒரு மாதிரி திக்காக இருக்கும், ஓகேங்களா. அந்த போனி ஃபிஷஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம மீன் வீட்டில் சாப்பிட பார்த்து குட்டி குட்டி மீன் சாப்பிடுவோம்ல, அதோட போன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுவாக இருக்கும், அதுதான் வந்து போனி ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் வந்து ஆம்பிஃபியா, which is amphi, both, bios and live. These are the first four-legged tetrapods or vertebrates with dual adaptation to live in both land and water. So the body is divisible into head and trunk. This their skin is moist and have mucus glands. So respiration is through gills, lungs, skin are buccoparanites. The heart is three chambers with two articles and one ventricle. Eggs are laid in water. The tadpole larva forms into adult. Example frog and trout. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 கால் இருக்கிற ஒரு உயிரினங்கள். இது வந்து தண்ணிலையும் வாழும், நிலத்திலையும் வாழும். அண்ட் இதோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மையோடயே இருக்கும். அதில் இருக்கிறது மஸ்கில் கேன்ஸ் அந்த இருக்கிறனால ஈரத்தன்மையோடு இருக்கும். ஸோ ரெஸ்பிரேஷன் எப்படி மூச்சு விடும் பார்த்தீங்கன்னா கில்ஸ், லங்ஸ் அண்ட் ஸ்கின், இல்லைனா வந்து புக்கோகிரானைட்ஸ்ன்ற மூலியமாக வந்து இது மூச்சு விடும். ஸோ இதுக்கு ஹார்ட் வந்து 3 இருக்கு, ஒன்று வந்து 2 ஆர்டிகல்ஸ் அண்ட் 1 வென்ட்ரிகல்ஸ் இருக்கு, ஓகேவா. ஸோ இது முட்டைலாம் வந்து தண்ணியில தான் விடும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ராக்னா தவளை. ஸோ தவளை வந்து தண்ணியிலும் இருக்கும், வெளியவும் இருக்கும், அது முட்டை கூட அது வந்து உள்ளதான் விடும், ஓகேவா. அண்ட் ட்ராட்னா டேரான்னு சொல்லுவோம், அது ஃப்ராக் மாதிரியே இருக்கும் பார்த்தீங்கன்னா, தவளை மாதிரியே இருக்கும்ல, அது டேரான்னு ஒன்று, அதுதான் வந்து ட்ராடுன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.